Good evening, everyone. Welcome to this 11th session of this Caregiver Advocacy Series. My name is Soundarya. I'm a psychologist. And இன்னைக்கு இந்த செஷனை என்னோட மாடரேட் பண்ணுறதுக்கு we have டாக்டர் கே நிறைமதி is here with us. நம்ம கிட்டத்தட்ட 1 இயராக கிட்ட இந்த செஷன்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கேன்சர் கேர் கிவர்ஸ் அதில் இருக்கிற ஹார்ட்ஷிப்ஸ் ஒவ்வொரு டாபிக் வந்து ஒவ்வொரு மந்த் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மந்த் நம்ம வந்து இதை பற்றி நம்ம இன்னைக்கு அட்ரஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சர், அதாவது வாய் தொண்டை கழுத்து பகுதியில் வர புற்றுநோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னைக்கு இந்த மீட்டிங்கில் நம்ம வந்து இன்னைக்கு வந்து அட்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் இந்த செஷன்ஸை மிஸ் பண்ணி இருக்கிறவங்க வந்து கேர்கிவர் அட்வொகேசி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் அ யூடியூப் சேனல். ஸோ அதில் செஷனோட வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த டாப்பிக்கை அட்ரஸ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அ எக்ஸ்பர்ட் ஜாயினிங் அஸ் டுடே. வெல்கம் டாக்டர் ரொனால்ட் ஆண்டோ சார். வந்து இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். இன்னைக்கு இந்த தலைப்பில் வந்து நமக்கு இந்த டாபிக்ல வந்து நமக்கு இன்னைக்கு இந்த செஷன்ல பேச போறாங்க. வெல்கம் சார். அண்ட் வி ஆல்சோ ஹாவ் டாக்டர் அருண் ஆல்சோ. ஸோ வெல்கம் சார். ஸோ சார், கேன் வி மூவ் ஆன் டு த செஷன் டுடே? Yeah, sure. Yeah, Yes. okay. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்துட்டு இந்த செஷனோடது. சார், இந்த கேன்சர் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன்ல வந்து யாருக்கு வந்து ஜாஸ்தி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? பிளஸ் இதோட காரணங்கள் என்ன? வாட் ஆர் த காசஸ் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் கேன்சர்? இப்போ நம்ம உடம்புல வரக்கூடிய புற்றுநோய்களே சில புற்றுநோய் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுல முதல் இடம் இருக்கிறது வந்து இந்த வாய் மற்றும் கழுத்து தொண்டை புற்றுநோய் பகுதி வரக்கூடிய புற்றுநோய்கள். ஏன் அப்படின்னு கேட்டிருந்தோம் அப்படின்னு ஏன் காரணம் கேட்டீங்க அப்படின்னா தவிர்க்க முடியாதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 90% பேர்த்துக்கு வரக்கூடியவங்க யாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா புகையிலை மற்றும் புகையிலை சம்பந்தமான பொருட்கள் யூஸ் பண்றவங்களுக்கு தான் மெயினா வந்து வாய் மற்றும் கழுத்து தொண்டை புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்ம ஓபிடிலையும் பார்க்கும்போது 90% பேர்த்துக்கு வந்து புகையிலை சம்பந்தமான பொருட்கள் பயன்படுத்துறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ புகையிலை பார்த்தீங்கன்னா நிறைய வகையான புகையிலை சம்பந்தமான பொருட்கள் இருக்குது. அதுல மெயினா வந்து சிகரெட் பழக்கம், அப்புறமேட்டு வெத்தலை போடுறது, இந்த பான் பழக்கம். ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப 90% நார்மலா உள்ள மக்களோட உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிற இந்த புகையிலை சம்பந்தமான இந்த பொருட்களை தவிர்த்தாலே 90% இந்த கழுத்து தொண்டை புற்றுநோய்கள் தவிர்க்க முடியும். ஓகே சார். சார், இப்போ இந்த டிசீஸ் வரதுக்கான ஏர்லி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன சார்? என்ன வந்து we should look for? ஸோ நம்ம வாய் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான அறிகுறி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வாய் புண் வருது. ஸோ எல்லாத்துக்கும் வாய் புண் வரலாம், அது நார்மல் தான். 2 வாரத்துக்கு மேல எந்த வாய் வாய் புண்ணு வந்தாலும் அது கொஞ்சம் கவனிக்கக்கூடிய விஷயமாக கருதப்பட வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா வாய் புண்ணோட சேர்ந்து வலி இல்லாட்டி முழுங்குறதுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தாலோ, ஸோ 2 வாரத்துக்கு மேல அறிகுறிகள் இருந்தாலோ இதெல்லாம் கவனிக்கக்கூடிய விஷயம். கண்டிப்பாக ஒரு புற்றுநோய் சம்பந்தமான இதெல்லாம் ஒரு பல் டாக்டரையோ இல்லாட்டி ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்டையோ யாராவது பார்த்துட்டு அது புற்றுநோயா இல்லையா, சாதாரண புண்ணா இல்லாட்டி வேற மாதிரி புற்றுநோய் சம்பந்தமான புண்ணான்னு ஒரு வாட்டி கண்காணிச்சுக்கிறது நல்லது. இதுவே தொண்டை உள்ள புற்றுநோய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் அறிகுறி வந்து குரல் மாற்றம் இருக்கும். ஸோ நார்மலா வந்து யூஸ்வலா தொண்டை புற்றுநோய் வந்து சிகரெட் பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் தொண்டை புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். குரல் மாற்றம் 2 வாரத்துக்கு மேல தொடர்ந்து இருந்துச்சு, குரல் பேசுறது வந்து கம்மியாகுது, ஸ்ட்ரெயின் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு, 2 வாரத்துக்கு மேல குரல் மாற்றங்கள் இருந்தாலோ, இல்லாட்டி 3வது சிம்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா அறிகுறி என்னன்னு கேட்டீங்கன்னா முழுங்குற கஷ்டம். ஸோ முழுங்கும் போது தடுக்கிற மாதிரி இருக்கிறது, தொண்டை வலி, 2 வாரத்துக்கு மேல தொண்டை வலி, குரல் மாற்றம் இல்லாட்டி வாய் புண் இருந்தாலும் இது புற்றுநோயா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே சார். சார், உங்களோட
பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரியான வர சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து தப்பா வந்து பேஷண்ட்ஸோ கேர் கிவர்ஸோ வந்து மிஸ்இன்டர் பண்ணியிருக்காங்களா சார்? அதை மிஸ்ட் அவுட் பண்றதுக்கு இது பாசிபிள் அதான். ரீசன்ஸ் இதுவா இருக்கலாம்னு ஒரு லெத்தாஜிக்கா அதை விடுறதுக்கான Yes, yes. அதை என்ன தவிர்த்துக்கணும் சார்? அதான் சொன்ன மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு மேல இருந்தாலும் அது கவனிக்கிறது நல்லது. சாதாரண புண்ணா இருந்தாலோ வந்து அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. யூசுவலா ஒரு 1 வாரத்துல 2 வாரத்துக்குள்ள யூசுவலா சரியாயிரும். அது சாதாரண புண்ணுன்னு கவனிக்காம விடுறதுனால தான் மெயின் ப்ராப்ளமே அதுல வருது. 2வது விஷயம் நம்ம ரொம்ப துல்லியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, வாய், தொண்டை புற்றுநோய் பொறுத்தவரைக்கும், இது சீக்கிரமா கண்டறிதல். அந்த சின்ன ஆரம்ப நிலைமையிலேயே கண்டறிதல் தான் ரொம்ப முக்கியமான பகுதியே நம்ம அ ரொம்ப முக்கியமான காரணமா இருக்குது. சரிங்க. சீக்கிரமாவே கண்டுபிடிச்சுட்டோம். இது ஆரம்ப நிலைமையிலேயே கண்டுபிடிச்சுட்டோம். அத குணப்படுத்துற வாய்ப்புகள் வந்து பல மடங்கு அதிகமா இருக்கும். ஸோ இதுவே அட்வான்ஸ்டு ஸ்டேஜா போயிருச்சு, நம்ம கவனிக்காம இருந்துட்டோம் அப்படின்னா, அத என்னதான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும், அத வந்து குணப்படுத்துற வாய்ப்புகள அது இழக்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால ஏர்லி டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்ப நிலைமையிலேயே கண்டறிதல். அதுதான் ரொம்ப முக்கியமான பகுதியா தொண்டை, வாய் புற்றுநோய்க்கு அமைகிறது. சரி. டாக்டர், இப்போ அவங்களுக்கு இது வந்துருச்சு. இப்போ இஎன்டி டாக்டரா வந்து வெளியில வந்து சொல்லிடுவாங்க. நீங்க வந்து ஒரு ஆங்காலஜிஸ்ட்ட போய் பாருங்க. இல்ல அவங்களே சொல்றதா இருந்தா கூட, எது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜரா இருக்குங்க டாக்டர்? ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ்ல வந்து எது வந்து ஒரு கன்ஃபர்மேட்டரி ஒரு இதுவா? இல்ல ஒரு ஏன்னா அவங்க முதல்ல எடுத்த உடனேவே வந்து they are not going to come to the oncologist. They'll either tell that there is a pain in any of the regions and they might go to a dentist or to a ENT specialist. அப்ப அந்த மாதிரி பட்சத்துல ஒரு ஆங்காலஜிஸ்ட் கிட்ட வந்த உடனேவோ இல்ல ENT ஸ்பெஷலிஸ்டோ இல்ல டென்டிஸ்டோ ஏதோ ஒரு கன்ஃபர்மேட்டரி டயக்னோஸ்டிக் அனாலிசிஸ் அவங்க பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த ஸ்பெஷலிஸ்ட்ட போகும்போதும், கன்ஃபார்ம் பண்றத எடுக்கிற ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் வந்து பயாப்சி அப்படின்னு சொல்லுவோம். பயாப்சின்னா இப்போ ஒரு நாக்குல கட்டி இருக்குது, இல்லாட்டி தொண்டையில ஒரு கேமரா வச்சு பார்க்கும்போது, ஒரு சின்ன வீக்கமோ, புண்ணோ, கட்டியோ, இல்லாட்டி புற்றுநோய் சம்மந்தமான அறிகுறிகள் சந்தேகப்படுற மாரி கட்டி இருந்துச்சுன்னா, அது ஃபர்ஸ்ட்டு வந்து பயாப்சி பண்ணும். பயாப்சின்னா, அந்த கட்டியிலேருந்து ஒரு சின்ன பகுதிய எடுத்து சத பரிசோதனை பண்றது தான் முக்கியமான டெஸ்ட்டா இருக்கும். சரிங்களா. அந்த டெஸ்ட் ரிசல்ட் யூசுவலா வந்து ஒரு 2லேருந்து 3 நாள் ஆகும். ஸோ அந்த டெஸ்ட் பண்ணிட்டு, அந்த ரிப்போர்ட்ல கன்ஃபர்மேஷன் வந்தா தான், நம்ம புற்றுநோய் உறுதியா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்க்கு எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி இருக்கிற மாரி இருக்கும். செகண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, சில தொண்டை புற்றுநோய்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் எடுக்கும். ஸோ ஸ்கேன் பார்த்தீங்கன்னா, இதர் சிடி ஸ்கேன் இல்லாட்டி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த 2 டெஸ்ட் தான் மெயினா வந்து 90% பயாப்சி தான் மெயின் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். புற்றுநோய உறுதியான செய்யறதுக்கு முக்கியமான டெஸ்ட் அப்படின்னு ஒரே ஒரு டெஸ்ட் கேட்டீங்கன்னா, பயாப்சி அப்படின்னு சொல்லுவோம். 2வது பார்த்தீங்கன்னா, ஸ்கேன். இதர் சிடி ஆர் எம்ஆர்ஐ எடுக்கிறது தான் பெஸ்ட். சரி. அது ஓகே. ஆன்காலஜிஸ்ட்னு இல்ல, நம்ம இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டும் எடுக்கலாம். பல் டாக்டரே இப்பலாம் நெறைய பேர் வந்து பயாப்சி டெஸ்ட் பண்றாங்க. ஸோ அது கன்ஃபர்மேட்டரி வந்துச்சு அப்படின்னு நம்ம ஆன்காலஜிஸ்ட்ட ரெஃபர் பண்றது நல்லது. இல்ல டைரக்ட்டா ஆன்காலஜிஸ்ட்ட போய் அவங்ககிட்ட பயாப்சி பண்ணிங்கனாலும் தப்பில்ல அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே. அ ய இது தொடர்ந்து வந்து இப்ப நம்ப ஒரு கேர் கிவர் கூட வராங்க. அவங்கள வந்து எப்படிங்க டாக்டர் நீங்க ப்ரிப்பேர் பண்றது? நம்ப வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் நெக் கேன்சர் இதனால வந்து அவங்களோட அ உணவு எடுத்துக்கிறதோ, மேபி அவங்களுக்கு நெறைய இப்ப பிரச்சனைங்க வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹவ் வில் யூ டீல் தட் வித் த கேர் கிவர்ஸ்? ஹவ் வில் யூ பிரிப்பேர் தெம்? எஸ். ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன கேட்கணும்னா, நம்ம எப்படி டிஸ்க்ளோஸ் பண்றது கேன்சர் பேஷண்ட்ஸ்ட்ட. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பகுதியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் டைரக்ட்டா பேஷண்ட்ட யூசுவலா என்னோட அப்ரோச் எப்படின்னா, டைரக்ட்டா ஃபர்ஸ்ட்டு வந்து பேஷண்ட் அட்டெண்டர்ஸ்ட்ட தான் நம்ம எக்ஸ்ப்ளைன் ம். பண்ற மாரி இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு கேன்சர் அப்படின்னா ஒரு பயம், சின்ன பயம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அது வந்து பேஷண்ட்ட டைரக்ட்டா சொன்னோம்னா அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப பயப்படுற மாரி இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கேன்சர் நீங்க சொன்ன மாரி ஒரு கேர் கிவரோ, அட்டெண்டர்ஸோ அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, இது மாரி எந்த நிலைமையில இருக்கு? என்ன வகையான புற்றுநோய் இது? இது எப்படி குணப்படுத்தலாம்? குணப்படுத்துற நிலைமையில இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு, அவங்க வந்து நம்ம டைரக்ட்டா பேஷண்ட்ட சொல்றத விட, ஒரு சீரியல் ஃபர்ஸ்ட்டு வந்து செஷன் வந்து அவங்க கேர் கிவர்ட்ட ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டு, அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்றது. 2வது வாட்டி ஓபிடி வரும்போது டைரக்ட்டா அவங்க பேஷண்ட்ட சொல்றது தான் ஒரு கரெக்ட்டான முறையா இருக்கும்னு நான் நம்புறேன். சரிங்களா? ஸோ அத ஃபர்ஸ்ட்டு பேஷண்டோட சொல்றதோட, உங்க உறவினர்கள்ட்டயோ, இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸ்ட்டயோ, கேர் கிவர்ஸ்ட்டயோ அவங்க சொல்லி கூட்டிட்டு வர்றது தான் பெஸ்ட்டா இருக்கும். தேங்க் யூ டாக்டர்.
டாக்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னலாம் ஃபங்க்ஷனல் சேலஞ்சஸ் இருக்குங்க டாக்டர்? இப்போ ஹெட் அண்ட் நெக் நிறைய வந்து வாய் பகுதியில இல்ல தொண்டை பகுதியில. அப்போ அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல என்ன மாதிரி சேலஞ்சஸ் இந்த பர்டிகுலர் கேன்சர் வந்தா ஃபேஸ் பண்ணுவாங்க? எஸ். மெயினா 3 விஷயம் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா, வாய் பகுதி, தொண்டை பகுதிய வந்து 2 உணவு குழாய் ஃபர்ஸ்ட்டு. 2வது வந்து மூச்சு விடுற பகுதி. 2மே வந்து நம்ம வாய், தொண்டை பகுதியில லொகேட்டடா இருக்கும். ஸோ மெயின் பிரச்சனை என்ன அப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுங்குற தன்மை வந்து மாற்றங்கள் வரும். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்டா இருக்கிற புற்றுநோய் கண்டறியும் போதும் சரி, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாலும் இதர் இந்த ஃபார்ம் ஆஃப் சர்ஜரி பண்ணாலோ, இதர் மருந்து கீமோதெரபி கொடுத்தாலோ, இல்லாட்டி ரேடியேஷன் கரண்ட் கொடுத்தாலுமே, இந்த முழுங்குற தன்மை வந்து பாதிப்பாகுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பெர்மனன்ட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய்ப்புகள் கம்மி தான். ஃபர்ஸ்ட்டு டெம்பரரி டிஸ்பேஜியா அப்படின்னு சொல்லுவோம். தற்காலிகமாக முழுங்குற தன்மை வந்து கம்மியாகுறது. நெறைய பேஷண்ட்ஸ் 90லேருந்து 95% பேஷண்ட்ஸ்க்கு நாங்க பார்க்குறோம். இது மாரி ஒரு 3 மாசத்துலேருந்து 4 மாசம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாலுமே, இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அது பெர்மனன்ட்டா முழுங்குற கஷ்டம்னா ஒரு 5% பேத்துக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது முழுங்குற தன்மை ஃபர்ஸ்ட்டு. 2வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி குரல் மாற்றங்கள் வரும். இப்போ தொண்டை புற்றுநோய் குரல் வளையில கட்டி இருக்கு அப்படின்னா, குரல் மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மூச்சு விடுற பாதை இருக்கிறதுனால, மூச்சு விடுற தன்மையும் சில டைம் மூச்சு திணறல் ஏற்படலாம். மூச்சு விட கஷ்டம் ஏற்படலாம். ஸோ இது மாரி வாய்ப்புகள் ஆகுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் இந்த பிரச்சனை. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நாக்கு புற்றுநோயோ, வாய் பகுதியில் உள்ள புற்றுநோய்க்கோ ஆரம்ப நிலைமையிலே கண்டுபிடிக்கும்போது பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆப்பரேஷன் தான் பண்ற மாரி இருக்கும். இந்த ஆப்பரேஷன் பண்றதுனால நம்ம நாக்கு பகுதிய கொஞ்சம் எடுக்கிற மாரிலாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் சொன்ன மாரி இந்த முழுங்குற தன்மை, இது எல்லாமே கம்மியாகும். பிளஸ் கழுத்துலயும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தையல்லாம் இருக்கும் பேஷண்ட்ஸ். ஸோ சில பேஷண்ட்ஸ் எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காஸ்மெட்டிக்கா கொஞ்சம் இந்த தையல், தழும்புகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு அந்த காஸ்மெட்டிக் ஃபங்ஷன் வந்து கொஞ்சம் அந்த அழகு தன்மை வந்து கொஞ்சம் கண்டிப்பா கம்மியாகும். ஸோ இந்த 3 விஷயம் தான். 1 முழுங்குற தன்மை, குரல் மாற்றம், மூச்சு திணறல். 3வது என்னன்னா, இந்த காஸ்மெட்டிக் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கழுத்துல நம்ம ஆப்பரேஷன் பண்றதோ, இல்லாட்டி கரண்ட் குடுத்தாலுமே சரி, ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் பண்றது இந்த தோல் கருக்கிறது. மற்ற பகுதிகளா இருந்தா நம்ம எல்லாம் மறைச்சிடலாம். ஸோ ம். கழுத்து, தொண்டையெல்லாம் நம்மளால மறைக்க முடியாத பகுதிகள். ஸோ ம். அது வந்து கண்டிப்பா அது எக்ஸ்போஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு. ரேடியேஷன்லாம் கொடுத்தா அந்த தோல் கருக்கிறது. ஸோ இதெல்லாம் அன்அவாய்டபிள் காம்ப்ளிகேஷன். தவிர்க்க முடியாத ஒரு குணப்படுத்துறதுக்கான வரக்கூடிய பக்க விளைவு. ஸோ இது மாரி காஸ்மெட்டிக் ஃபங்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ டாக்டர். டாக்டர் இப்ப இத தொடர்ந்து என்னோட அடுத்த கேள்வி என்ன நான் நினைக்கிறேன்னா, இப்ப இந்த மாரி ஒரு பிரச்சனை நீங்களே இப்ப சொல்லிட்டீங்க. மத்த கேன்சர்ஸ்லாம் ஆர் மோர் இன்டர்னல். பட் இந்த கேன்சர் வந்து மோர் எக்ஸ்டர்னல். அவங்கள காஸ்மெட்டாலஜி ரீதியாவும் சரி, இல்ல குரல் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். எப்படி அவங்கள வந்து பிசிக்கலாவோ, இல்ல எமோஷனலாவோ இந்த ஒரு சூழ்நிலையிலருந்து அவங்களுக்கு ஒரு மாற்றத்த குடுக்க முடியுமா? இல்ல ஹவ் டு இன்டர்வீன் ஒரு சைக்காலஜிக்கல் அண்ட் பிசிக்கல் திங்ஸ் இன் தியர் லைஃப் டாக்டர்? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்க்குறதோட, ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் அப்படின்னு சொல்ற மாரி இருந்தா தான், இது இந்த மாரி தொண்டை மற்றும் கழுத்து புற்றுநோய் வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நாங்க டாக்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம குணப்படுத்துற நிலைமையிலேயே தான் நாங்க யோசிக்கிற மாரி இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம குணப்படுத்திட்டோமா? இல்லையா? கட்டி ஃபுல்லா கரைஞ்சிருச்சா? இல்லையான்னு தான் எங்களோட நோக்கமா இருக்குமே தவிர, பேஷண்ட்டோட சைக்காலஜிக்கல் நீங்க சொல்ற மாரி ஒரு சைக்காலஜிக்கல் பேக்ரவுண்டு, அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க சுத்தி உள்ள நினைக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சௌந்தர்யா இருக்காங்க. அவங்களும் ஷி இஸ் அ சைக்காலஜிஸ்ட். ஸோ அவங்க பேஷண்ட்ட உட்காந்து இது மாரி பேசுவாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க? அவங்க சுத்தி உள்ளவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? ஸோ அது ஒரு மெயின் ஒரு ஸ்ட்ராங் த்ரெஷ்ஹோல்டா இருக்கும். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொண்டை மற்றும் கழுத்து புற்றுநோய் உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஸ்பீச் அண்ட் ஸ்வாலோயிங் தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் முன்னாடி சொன்ன மாரி இந்த முழுங்குற கஷ்டம் வந்து இந்த மூச்சு விடுற கஷ்டம் உள்ளவங்களுக்கு அப்படின்னு பேசினா, முழுங்குற கஷ்டத்துலாம் இருக்கவங்களுக்கு வந்து தெரப்பி குடுக்கும். ஸோ தெரபிஸ்ட் வந்து என்ன சொல்றோம், எப்படி முழுங்கலாம்? ஸோ எப்படி முழுங்குறது ஈஸியா சீக்கிரம் குணப்படுத்தலாம், நார்மலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு உள்ளவங்களுக்கு, அந்த ட்ரீட்மெண்ட் பகுதியில உள்ளவங்களுக்கு ஒரு முக்கியமான அமைப்பா இருக்கும். ஸோ டாக்டர்ஸ் இருந்தாலுமே எங்களுக்கு பின்னாடி உள்ளவங்க சைக்காலஜிஸ்ட்டு, ஸ்பீச், ஸ்வாலோயிங் முழுங்குற தன்மை ஸ்பெஷலிஸ்ட் அவங்க தான் இருப்பாங்க.
ஸோ அந்த ஃபங்க்ஷனல் நீங்க சொன்ன அந்த முழுங்குற தன்மை ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டியை கம்மி பண்றதுக்கு இந்த டீம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான அமைப்பா இருக்கும்னு சொல்றது எங்களோட கருத்து. Sir, நாட் ஆடிபிள். yes, you're audible, sir. Before we move on to the next question, chat box questions mattum can you answer, sir? எஸ் எஸ். So the first is from Bhuvaneshwari. So is there any preventive measures for children for this type of cancers to avoid? கழுத்து தொண்டை புற்றுநோய் பொறுத்த வரைக்குமே குழந்தைங்களுக்குன்னு தவிர்க்க முடியும் அப்படி காரணம் கேட்டீங்க அப்படின்னா எதுவும் கிடையாது. ஸோ யூஸ்வலா வந்து நம்ம கழுத்து வாய் தொண்டை புற்றுநோய் வந்து பெரியவங்களுக்குள்ளதான் பார்ப்போம். யூஸ்வலா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா யூஸ்வலா ஒரு 40லேருந்து 60 வயசு உள்ளவங்களுக்கு தான் இந்த தொண்டை கழுத்து வாய் புற்றுநோய் வந்து யூஸ்வலா ஹேபிட்ஸ்னால வராது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தவிர்க்க முடிய ஒரு புற்றுநோய் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தொண்டை வாய் புற்றுநோயா இருக்கலாம். இப்ப என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயது கம்மியா உள்ளவங்களுக்கும் இப்ப பாக்குறோம். ஒரு 20லேருந்து 30 40 வயசு வரைக்குமே இந்த மாதிரி ஏன்னா பழக்கங்கள் அதிகமா இருக்கிறதுனால இந்த வயசு கம்மியா உள்ளவங்களுக்கும் வாய் தொண்டை புற்றுநோய் வரவங்களுக்கும் பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனா குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தவிர்க்க முடியுமா அப்படின்னு ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. Okay, sir. Thank you, sir. Next question is from Haripriya. So usually people think it is okay to use tobacco occasionally and it isn't harmful. Is that true, or do we have anything safe level usage of tobacco? சேஃப் அன்சேஃப் இது அன்சேஃப். ஒரே வார்த்தை கேட்டீங்க அப்படின்னா இது கம்மியா யூஸ் பண்றாங்க அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னு வித்தியாசம். யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் வர்றது புற்றுநோய் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ப்ளஸ் ரெண்டாவது என்னன்னா இது டொபாக்கோ அதான் சிகரெட் பழக்கத்தோடு சேர்த்து ரெண்டாவது முக்கியமான காரணம் வந்து ஆல்கஹால் தண்ணி பழக்கம் உடையவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த தொண்டை அந்த ஆல்கஹால் எடுக்கும் போது அந்த உணவு குழாய் நம்ம வாய் பகுதியில் உள்ள அந்த தோல் வந்து சரிவு ஏற்படும். ஸோ அடிக்கடி இந்த சரிவு அந்த இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடிக்கடி இந்த சரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு இந்த மாதிரி தொண்டை வாய் புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரெண்டுமே சேர்த்து எடுக்கிறவங்களுக்கு இப்போ சிகரெட்டும் எடுக்கிறாங்க ஆல்கஹாலும் எடுக்கிறாங்கன்னா அது பல மடங்கு வாய்ப்புகளை அதிகப்படுத்துமே தவிர இப்போ 1+1 2ன்னு இல்லாமல் 1+1 3 அந்த எக்ஸ்போனென்ஷியல் ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் புற்றுநோய் வர்றதுக்கு. ஸோ அதனால தவிர்க்கிறது தான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனே தவிர அது கம்மியாக எடுக்கிறவங்க அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு அப்படி டிஸ்டிங்ஷன். So is there lifestyle or dietary measures to be made for this? லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக தவிர்க்கிறது தான் பெஸ்ட்டு நான் சொன்னது. மற்ற புற்றுநோய் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு இப்போ குடல் புற்றுநோய் கோலான் புற்றுநோய் ஆசன வாய் புற்றுநோய் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெட்டு மீட்டு அந்த அதிகமாக கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் உண்றதுனால அது மாதிரி கோலான் புற்றுநோய் அந்த ஆசன வாய் புற்றுநோய் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம். கழுத்து தொண்டை புற்றுநோய் வரைக்கும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து பேட் ஹேபிட்ஸ் அதான் சொன்ன மாதிரி இந்த புகையிலே ஆல்கஹால் ஹேபிட்ஸை தவிர்த்தாலே அதுவே ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். ப்ளஸ் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அசிடிட்டி. ஸோ யூஸ்வலாக இந்த தொண்டை புற்றுநோய் உள்ளவங்களுக்கு இந்த அசிடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் எங்களோட நாங்கள் பார்க்குறதுல. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப நாளாக இந்த காரமான ஐட்டம் ரொம்ப இந்த அசிடிட்டி உள்ளவங்களுக்கு வந்து இந்த தொண்டை புண்ணாயிட்டே இருக்கிறனால அதுவும் ஒரு காரணமா அமையுதுன்னு ஸ்டடீஸ் வருது. ஆனா அது ரொம்ப கம்மியானவங்களுக்கு தான் இது மாதிரி வரும். 1% 2% பேத்துக்கு. மெயினா வந்து பழக்கம் உடையவர்களுக்கு தான் 95% கழுத்து வாய் புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ தவிர்க்கிறதே மெயின் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஓகே சார். சார் இப்போ கேன்சர் அப்படின்னாலே நிறைய மித் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இன் ஸ்பெசிஃபிக் இன் ரிகார்டிங் டு திஸ் டைப் ஆஃப் கேன்சர் என்ன மாதிரியான தவறான எண்ணங்கள் தவறான விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில இன்னும் இருக்கு சார்? நாங்க யூஸ்வலா பாக்குற ஒரு மூட நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா யூஸ்வலா அட்டெண்டர்ஸ் வந்து தனியா கேட்பாங்க. எங்கிட்ட என்ன கேட்டீங்கன்னா இருமுனா பரவுமா சார்? இப்போ பேஷண்ட் இருக்கான் ஒரு ட்ரக்கியோஸ்டமி டியூப் போட்டிருக்கோம் இல்லாட்டி தொண்டையில டியூப் யூஸ்வலா இது மாதிரி முழுங்குற கஷ்டம் உள்ளவங்களுக்கு டியூப் போடும். ஸோ பேஷண்ட் பக்கத்துல இருக்காங்க சார் இரும்புறாங்க குழந்தைங்களுக்கு இருக்காங்க. ஸோ இருமுனா இந்த புற்றுநோய்
பரவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ரொம்ப ஒரு மூட நம்பிக்கையா இருக்குது. அது பரவுறதுக்கு வாய்ப்புகளே இல்ல. சரிங்களா? ஒரு புற்றுநோய், வாய் புற்றுநோய் நபர் இருக்கிறாங்க உங்க வீட்ல அப்படின்னா, இருமுறதுனாலயோ, அந்த சளி எச்சனாலயோ பரவுறதுக்கு வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. சரிங்க. ஸோ அதுதான் மெயின் வித் இன் ஹெட் அண்ட் நெக் ஆன்காலஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய் தொண்டை புற்றுநோய் வந்து பரவக்கூடிய தன்மை எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களே ஹேபிட்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைனால வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமே தவிர புற்றுநோய்க்கு, பரவக்கூடிய தன்மை அப்படின்லாம் எதுவுமே இல்ல. ஸோ அதனால வீட்ல யாராவது புற்றுநோய் நபர் வாய் தொண்டை புற்றுநோய் இருக்காங்க அப்படின்னா, இருமுறதுனாலயோ, சளி வெளியில வர்றதுனாலயோ, ஒரே உணவு சேர்ந்து சாப்பிடுறதுனாலயும் அந்த புற்றுநோய் பரவுறதுக்கு வாய்ப்புகளே இல்ல. ஸோ அதுதான் ரொம்ப ஒரு மூட நம்பிக்கையா மோஸ்ட் காமனா அததான் பார்க்குறோம். 95% சரி. Okay, sir. So one more question in the chat box. Why there is some bubbles under the tongue after surgery in the tongue? ஓகே. ஸோ நாக்கு புற்றுநோய் பொறுத்தவரைக்கும் நெறைய வகையான நம்ம ஆப்பரேஷன் பண்றோம். சரிங்களா? ஸோ அந்த ஆப்பரேஷன் பண்ணும்போது சில எச்ச தேக்கங்கள் நான் முன்னாடி சொன்ன மாரி, அந்த முழுங்குற தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால இந்த வாயில அந்த எச்ச தேக்கம் இருக்கிறதுனால, அது பபிள்ஸா வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ அது என்ன மாரி வகையான ஆப்பரேஷன் பண்றோம்? அந்த ஆப்பரேஷன் முடிச்சோனே நான் முன்னாடி சொன்ன மாரி அந்த ஸ்பீச், அந்த தெரப்பி முழுங்குற தன்மை, ஆ எப்படி ரெக்கவரி இருக்கு, அத பொறுத்து பபிள்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தெரப்பி கரெக்ட்டா பண்ணிட்டோம். ஆ ஆரம்ப நிலைமையில சின்ன ஆப்பரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாரி பபிள்ஸ் வர்றது வாய்ப்புகள் அதிகம். இதுவே ரொம்ப பெரிய ஆப்பரேஷன் பண்றோம், பெரிய கட்டி இருக்குது. ஸோ இது மாரி இருக்கு அப்படின்னா, இந்த முழுங்குற தன்மை கம்மியாகுறதுனால, இந்த பபிள்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு தெரப்பி தான் ஒன்லி சொல்யூஷனே தவிர, ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த ஸ்பீச் ஸ்வாலோயிங் தெரப்பி எடுக்கிறதுனால, இந்த முழுங்குற தன்மை நல்லா இருந்துச்சுனாலும், இந்த பபிள்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகும். Okay, sir. சார் இப்போ வந்து சைல்ட்ஹுட் பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஐம் ஷூர் நீங்க ஆரம்பத்திலே இப்போ யூசேஜ் பத்தி எல்லாம் சொன்னீங்க சார். வாட் ஆர் தி அதர் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வி ஹாவ் டு லுக் ஃபார்? எஸ். அடுத்து செகண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து வா க நாக்கு புற்றுநோய் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூர்மையான பல்லு. ஸோ யூசுவலா பல்லு வந்து ரொம்ப கூர்மையா இருந்தாலோ, இல்லாட்டி வேற மாரி சைடுல முளைச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து அந்த நாக்குல, இல்லாட்டி உள் நாக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துலலாம் உரசிட்டே இருக்கும். ஸோ யூசுவலா அந்த உரசுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாசம், 3 மாசம் அந்த உரத்துற அந்த இன்சிடென்ட் நான் முன்னாடி சொன்ன மாரி, அந்த உரசிட்டே இருந்துச்சு அப்படின்னா, நார்மலா வரக்கூடிய வாய் புண்ணு வந்து புற்றுநோய் சம்மந்தமான வாய் புண்ணா மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால ஏதாவது பல் அ இது கூச்சம் இருந்தாலோ, இல்லாட்டி பல்லுனால உரசி ரொம்ப ஷார்ப்பா வாய் புண் திருப்பி திருப்பி வந்துட்டு இருந்தாலோ, ஒரு பல் டாக்டர பார்த்துட்டு அந்த கிரைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கூர்மையா உள்ள பகுதியெல்லாம் தேய்ச்சு விடுறது, இல்லாட்டி ரொம்ப கூர்மையா இருந்துட்டு பல் சைடுல வளரும் அந்த பல்ல எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா, அது திருப்பி திருப்பி அந்த பல்லு வந்து நாக்கு பகுதியில, இல்லாட்டி தொண்டை பகுதியில உரசிட்டே இருந்துச்சு அப்படின்னா, கிரானிக் அந்த அட்ரிஷன் அப்படின்னு அந்த உரசிட்டே இருக்கிறதுனால, சாதாரண இருக்க வாய் புண்ணே வந்து புற்றுநோய் சம்மந்தமான வாய் புண்ணா மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரி, இது 2வது முக்கியமான காரணம் அது. தவிர்க்கிற முடியாத அந்த ஹேபிட்ஸ் தவிர, ஓரல் ஹைஜீன் நம்ம வாய் பகுதிய சுத்தமா வச்சுக்கிறதுல அ ரொம்ப முக்கியமான அமைப்பா இருக்க வேண்டியது இருக்கும். எஸ்பெஷலி ஷார்ப் டூத் கூர்மையான பல்லுக்கு. சார் இப்போ இந்த மாதிரி ஒரு ரெகுலர் ஓரல் டென்டல் செக்அப் இருந்தா இஸ் இட் ஈஸி ஃபார் அஸ் டு ஃபைண்ட் அவுட் த சிம்டம்ஸ் ஆர் ஏர்லி சைன்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா சார்? டெஃபினட்டா. இப்போ தொண்டை, வாய் பகுதியில உள்ள இப்போ ஓரல் ஹைஜீன் நல்லா இருந்தாலே, யூசுவலா இப்போ டென்டிஸ்ட்ட போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ புற்றுநோய் இருக்கிற அறிகுறிகள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாரி நான் சொன்ன மாரி கூர்மையான பல்லு, ரொம்ப சொத்தையான பல் இருக்கவங்களுக்கு, இந்த உரசல் இருக்கிறதுனால வரக்கூடிய வாய் புண்ணு மாற்றங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால ஒரு பீரியாடிக்கா வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு பல் டாக்டர பார்த்து அந்த பல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறது நல்லது. 2வது என்ன, அதாவது முழுங்குற தன்மை ஏதாவது கஷ்டம் முன்னாடி சொன்ன மாரி 2 வாரத்துக்கு மேல ஒரு குரல் மாற்றமோ, இல்லாட்டி முழுங்குற தன்மை ஏதாவது இருந்தாலும், ஈதர் இஎன்டி டாக்டரோ, ஒரு ஆன்காலஜிஸ்ட்டோ போய் பார்த்துக்கிறது. ஒரு கேமரா வச்சு உள்ள ஏன்னா வாய் பகுதியில நம்ம வாய் தொறந்தாலே தெரியும். இப்ப நாக்கு புண்ணு இருக்கிறது, நாக்கு கட்டி இருக்கிறது தெரியும்.
இதுவே தொண்டைக்குள்ள இருக்கு, உணவு குழாயில இருக்கு அப்படின்னு சின்ன எண்டோஸ்கோபி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன கேமரா வச்சு பார்க்க வேண்டியது இருக்கும். அது யூசுவலா இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இல்லாட்டி ஒரு ஆன்காலஜிஸ்ட் பார்ப்பாங்க. அதை பார்க்கும்போது அது சாதாரண புண்ணா இல்லாட்டி வேற மாதிரி ஏதாவது இந்த குரல் மாற்றத்துக்கோ முழுங்குற தன்மை தடுக்கிறதுக்கோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் கேமரா வச்சு பார்த்துக்கிறது நல்லது. ஸோ ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் ஆரம்ப நிலைமைத்திலே ஐடென்டிஃபை பண்றோம்னா ரொம்ப முக்கியமான அமைப்பா தொண்டை வாய் புற்றுநோய்க்கு இருக்கு. ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ ஹெட் அண்ட் நெக் கேன்சர் வந்து மத்தக்கு இப்போ ஓவேரியன் கேன்சர் அந்த மாதிரி ஏதாவது இது ஹெரிடிட்டரி ஃபேமிலி ரீதியா இது வரும் அந்த மாதிரி ஏதாவது ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ்க்கும் இருக்காங்க டாக்டர்? இருக்குது. யூசுவலா வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 95% பேத்துக்கு வந்து ஹேபிட்ஸ்னால வருது. ஸோ ஒரு 2-3% பேத்துக்கு வந்து இந்த ஷார்ப் டூத் இந்த பல்லு உரசுறதுனால வரக்கூடிய புற்றுநோயா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 1% இல்ல 2% பேத்துக்கு வந்து இந்த ஹெரிடிட்டரி கேன்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வாய் புற்றுநோய் வர தன்மை அதிகமா இருக்குமே தவிர 1% பேத்துக்கு பார்க்கணும். யூசுவலா அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 20-25 வயசுல இது மாதிரி புற்றுநோய் காரணமே இல்லாத வாய் தொண்டை புற்றுநோய் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 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 ப- ஒரு சதவீதத்துல இருந்து ஒரு 5% மேக்சிமம் சொல்லலாம். 5% கம்மியா உள்ள பேர்த்துக்கு தான் ஹேபிட்ஸ் இல்லாம வயது கம்மியா உள்ளவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எந்த காரணமே இல்லாத ஒரு நாக்கு புண்ணு புற்றுநோயா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய் பகுதியில வர ஜெனட்டிக்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான். நீங்க சொன்ன மாதிரி ஒவேரியன் பிரஸ்ட் அது மாதிரி இப்போ மார்பு பகுதி உள்ள புற்றுநோய்களுக்குலாம் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் அதிகம். ஸோ ஆனால் தொண்டை வாய் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் ஜெனட்டிக் ஸ்டடீஸ் வந்து ரொம்ப ஜெனட்டிக்கா பரம்பரையா வரக்கூடிய தன்மை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. 1% அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க. ஓகே டாக்டர், இப்போ நான் ஏர்லி டிடெக்ஷன் பத்தி சொன்னீங்க இல்லைங்க டாக்டர். இப்போ வேற எப்படியெல்லாம் இப்போ வந்து ஒரு பிரஸ்ட் கேன்சர்னான்னு வந்து நம்மளுக்கு வந்து மேமோகிராம் பண்ணிக்கலாம், வருஷத்துக்கு இத்தனை வாட்டி பண்ணிக்கோங்க, 2 வருஷத்துக்கு ஒரு அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு போனோடனே ஒரு கைனகாலஜிஸ்டோ இல்லை டாக்டர்ஸ் வந்து தே அட்வைசஸ் அந்த மாதிரி ஏதாவது ஏர்லி டிடெக்ஷனுக்கு வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சருக்கு ஏதாவது டெஸ்ட்டோ இல்லை எப்படி அது இப்போ நீங்கள் வந்து ஒரு பல்லு வந்து குத்திட்டு இருக்குது இது அது ஒரு விதம். பட் டிடெக்ஷனுக்கே ஏர்லி டிடெக்ஷனுக்குன்னு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? ஏர்லி டிடெக்ஷன் அறிகுறிகள் வந்தாதான் யூஸ்வலா நம்ம டாக்டர் இது இருக்கும். ப்ரிவென்ஷன் வந்து ஹேபிட்ஸ் தான். என்ன சொன்ன மாதிரி மற்ற இது மாதிரி ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் நம்ம வாய் தொண்டை புற்றுநோய்க்கு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால ஏர்லி டிடெக்ஷன் ஏதாவது அறிகுறிகள் இருந்தா 2 வருஷத்துக்கு மேல அறிகுறிகள் இருந்தா ஒரு ஸ்பெஷலிஸ்ட போய் பார்க்கறதும் முக்கியமாக அமைப்பா இருக்கும். ஸோ மற்றபடி இது ப்ரிவென்ஷன் நார்மலா போய் கண்டிப்பா பார்க்கணும், 6 மாசம் பார்க்கணும், இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா ஒரு இஎன்டி இல்லாட்டி ஆன்காலஜிஸ்ட் பார்க்கணும், எண்டோஸ்கோபி பார்க்கணும் அப்படின்னு கட்டாயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்லாம் கிடையாது. அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அது உடனே போய் 2 வாரத்துக்கு மேல அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலிஸ்ட சீக்கிரம் போய் பார்க்கறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போ நீங்க சொன்னீங்க சில சர்ஜரிக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு குரல் மாற்றம் ஏற்படும், வேற நிறைய வந்து சேலஞ்சஸ் தே ஹேவ். பட் ட்ரீட்மெண்ட் வந்து முடிஞ்ச பிறகு கேன் தே லீட் அ நார்மல் லைஃப் டாக்டர், ஆர் தே வில் ஃபேஸ் ஆல் தீஸ் சேலஞ்சஸ் ஃபார் த லைஃப் டைம்? டெஃபினெட்லி சில பேர்த்துக்கு அதுதான் சொன்ன மாதிரி தொண்டை வாய் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் ஏர்லி டிடெக்ஷன் ஆரம்ப நிலைமையத்திலே கண்டுபிடிக்கிறது தான் அந்த லாங் டேர்ம் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீண்ட நாள் வந்து எப்படி அவங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சோன்னே எப்படி அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்டோன்னா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சோன்னே இந்த முழுங்குற தன்மை இந்த காஸ்மெட்டிக் இது எல்லாமே கொஞ்சம் கம்மியா இருக்கும். கண்டிப்பா நார்மலா இருப்பாங்க ஆரம்ப நிலைமையிலேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா. இதுவே ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வராங்க அப்படின்னா கட்டி ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு, இல்லாட்டி உணவு குழாய் மூச்சு குழாய் ரொம்ப அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சர்ஜரியும் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப மேஜர் சர்ஜரியா இருக்கும். நம்ம எலும்புகள்லாம் சில டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரேடியேஷனும் கொடுக்குற மாதிரி ஹை டோஸ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரேடியேஷனோட அந்த கரண்ட் கொடுக்கறதுமே பார்த்தீங்கன்னா டோஸ் வந்து ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ கீமோதெரப்பி கொடுக்குற மாதிரி அதனால பக்குவ விளைவுகள் வரும். ஸோ சைஸ் பெருசாக அந்த ஸ்டேஜ் அதிகமாக ஆக ட்ரீட்மெண்ட்டோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுவே ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஆரம்ப நிலைமையிலே கண்டுபிடிச்சிட்டோம், கட்டி ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னா நம்ம குணப்படுத்திட்டோம் அப்படின்னு நார்மல் லைஃப் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அட்வான்ஸ் ஸ்டேஜ் உள்ளவங்களுக்கு
அந்த வாய்ப்ப வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓகே. வந்து நார்மலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. அட்வான்ஸ் ஸ்டேஜ் உள்ளவங்களுக்கு. ஸோ அது வந்து ஏர்லி டிடெக்ஷன் இஸ் த மெயின் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ். ஓகே. நெறைய காமன் மித் இருக்கு இல்லைங்க டாக்டர்? நான் சிகரெட்டே புடிக்கல, நான் குடிக்க மாட்டேன், நான் சிகரெட்டே புடிச்சதில்ல. எனக்கு அதனால இந்த மாதிரி கேன்சர்லாம் எனக்கு வராது. அது உங்களோட அபிப்பிராயம் என்னங்க டாக்டர்? அந்த மித் வச்சு? சொன்ன மாரி ஒரு 2லேருந்து ஒரு 5% அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஹேபிட்ஸுமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லேடீஸ்லாம் கூட பார்க்குறோம். ஒரு 30 வயசு, 40 வயசு உள்ளவங்களுக்கு, எந்த பழக்கமுமே இல்லாதவங்களுக்கும் இந்த புற்றுநோய், வாய் புற்றுநோய் வர்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ம். அதுக்காக வந்து நம்ம இக்னோர் பண்றோம் அப்படின்னு நான் சொன்ன மாரி ஒரு 2 வாரத்துக்கு மேல ஒரு அறிகுறிகள் இருந்துச்சுன்னா, அத பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? ம். என்னதான் ஹேபிட்ஸ் இல்லாம இருந்தாலுமே, ஒரு வாய்ப்புகள் ஒரு 5% வந்து நார்மலா பழக்கங்கள் இல்லாதவங்களுக்கும் வரதுக்கு ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. டாக்டர் இப்போ இந்த ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் வந்து பிரிவென்ட் பண்ணணும், இல்ல ஏர்லி டிடெக்ட் பண்ணணும்னா, வாட் இஸ் யுவர் அட்வைஸ் டாக்டர்? ஹவ் ஃப்ரீக்வென்ட்லி ஆர் வாட் இஸ் த டைம் பீரியட் தட் வி ஹேவ் டு கோ ஃபார் அ ஓரல் செக்கப்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் மேமோகிராம் வி கோ இந்த டைம் பீரியட்குள்ள போகணும். ஸோ லைக் தட் டு யூ ஹேவ் எனி நார்ம்ஸ் தட் வி கேன் கோ டு அ இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆர் டு அ டென்டிஸ்ட் டு ஹேவ் அ செக்கப் அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு டைம் டியூரேஷன் இருக்காங்க டாக்டர்? இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா டைம் டியூரேஷன் ரெகுலர் செக்கப் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படின்னு ஒரு டைம் ஃப்ரேம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஏர்லி டிடெக்ஷன் ஏதாவது அறிகுறிகள் இருந்தாதோ, நம்ம ஏர்லியா போய் டிடெக்ட் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டா இருக்குமே தவிர, பீடியாட்டிக் ரெகுலரா போய் பார்த்துட்டே இருக்கணும். ஒரு ஆன்காலஜிஸ்ட் இல்லாட்டி ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்ட ம். பார்த்துட்டே இருக்கணும். ரெகுலரா ஒரு 6 மாசம், 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்க. அந்த கட்டாயம் எதுவுமே கிடையாது. அது ஓ. மாரி ரெகுலர் செக்கப் வந்து வாய், தொண்டை புற்றுநோய்க்கு இதுவரைக்கும் புரோட்டோகால் எதுவுமே அது மாரி கிடையாது. ஏர்லி டிடெக்ஷன் ஒரு 2 வாரத்துக்கு மேல அறிகுறிகள் இருந்துச்சுன்னா, போய் பார்த்துக்கிறது நல்லது. டென்டல் ஹைஜீன் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ ம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு டென்டிஸ்ட் போய் பார்க்குறது, அது பெட்டர். ஒரு ஏதாவது கேரீஸ் டூத் இருந்தாலோ, ஷார்ப் டூத் இருந்தாலோ, ஒரு முன்னெச்சரிக்கையா வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் ஒரு பல் டாக்டர பார்த்துக்கிறது நல்லது. ம். அறிகுறிகள் இருந்துச்சுன்னா, 2 வாரத்துக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, ஒரு இஎன்டி இல்லாட்டி ஒரு ஆன்காலஜிஸ்ட்ட பார்க்கறது பெட்டர். Okay. Okay, doctor. Thank you. Over to you, Soundarya. Sir, you have mentioned everything in the meeting. Just one last note. Few days back, we had the World No Tobacco Day on May 31st. So I'm sure in the meeting and the tobacco pati nariya sonninga. Just a closing message regarding this tobacco usage, sir. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். டொபாக்கோனால தான் வாய், தொண்டை புற்றுநோய், ஈவன் உணவு குழாய், மேல் குடல் புற்றுநோயும் டொபாக்கோனால தான் வாய்ப்புகள் 95% பேத்துக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அத தவிர்க்கிறதே தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டா இருக்குமே தவிர, அது வந்துட்டு அப்புறமேட்டு கஷ்டப்படுறதுல கவனமா இருக்கிறது பார்க்கணும். ஸோ தவிர்க்கிறது தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ முன்னெச்சரிக்கையா தவிர்த்து நல்லா இருக்கிறது தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டா இருக்கும். சரிங்களா? நம்ம கவர்மெண்ட் நார்ம்ஸ் நெறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த ஹேபிட்ஸ வந்து தவிர்க்கணும் அப்படின்னா, ஒரு தனி மனிதனோட ஒரு முயற்சியா இருக்குமே தவிர, அ அதுதான் மெயின். இது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம உறுதியா இருந்தோம் அப்படின்னா, 95% வாய், குடல் புற்றுநோயை தவிர்க்கலாம். Thank you so much, sir. I think in the specific regarding to this cancer, you have addressed almost all the questions. எல்லா இதுவும் address பண்ணிருக்கீங்க. Thank you so much, Thank sir, for this. So participants பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு this session will be available in the caregiver advocacy group YouTubeல இருக்கும். And also every 2 months once we are releasing a newsletter. So அதுல இந்த வீடியோட transcript version-ம் we are publishing it in the magazine. So அதையும் நீங்க அந்த வெப்சைட்ல நீங்க செக் அவுட் பண்ணலாம். உங்களோட கான்டாக்ட்ஸ்க்குமே வரும் அது. So thank you so much, sir, for your time. இன்னைக்கு இந்த செஷன் வந்து எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்ததுக்கு very much we are so grateful and thank you so much, you. sir. No problem. Ma'am, to you. Over to you. Thank you so much, Dr. Ronald. இந்த டாபிக் வந்து நாங்க இது வரைக்கும் டச் பண்ணாத ஒரு டாபிக். இத நல்லா தெளிவாவும் எங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரியும் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். Thank you. அடுத்த வரக்கூடிய செஷன்ஸ்லயும் we will keep you involved, doctor. Thank you Thanks, so much. Dr. Arun sir, Soundarya for inviting me to join this session.
Okay. Thank Thank you you. so much, Thank you. doctor. Thank you Thank so you. much, sir. Thank Thank you. Thank you all. Thank you all for joining. Thank you.